அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒரு அடிக்கு மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட நாம் கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு அடிக்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில அதை அகற்றும் பணிகள் அங்கு நடைபெற்று வருதா? வணக்கம் அஸ்வினி. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளமானது சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரத்தில் பலத்த பாதிப்பினை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து 13 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது வரை கனமழையானது பெய்து வருகிறது. ரெட் அலர்ட் விடப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக மிக கனமழை பெய்து வருகிறது. மிக கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் மட்டுமின்றி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் வரை தண்ணீரானது 1 அடி 2 அடிக்கு தண்ணீர் நிற்கிறது. வருகின்ற வாகனங்கள் உள்ளே நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து அலுவலகங்களும் இங்கே காணப்பட்டு வருகிறது. இந்த அனைத்து அலுவலகம் பார்த்தீங்கன்னா வட்டார போக்குவரத்து அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், வருவாய் ரெஜிஸ்டர் ஆபீஸ் உள்ளிட்ட பல அலுவலகங்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தின் அருகாமையிலேயே ஒரே வளாகத்தில் உள்ளது. இதில் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவதால் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இன்று விடுமுறை என்பதால் யாரும் பணிக்கு வரவில்லை. ஆகையால் பாதிப்பு மிகுந்த குறைந்து காணப்பட்டு வருகிறது. ஆனால் தண்ணீரானது முற்றிலும் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் மூழ்கி ஒரு ஸ்பெண்டர் வாகனம் நின்று கொண்டுள்ளது. அந்த வாகனமானது அந்த வாகனத்தின் இருக்கை வரை ஆனது தண்ணீர் நிற்கிறது. சுமார் நுழைவாயிலில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் நின்று காணப்படுகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே மூழ்கி காணப்பட்டு பெஞ்சல் புயல் பாதிப்பானது மிக அதிக அளவில் விழுப்புரம் மாவட்டத்தில் காணப்பட்டு வருகிறது. இந்த மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த மழை நின்றால் மட்டுமே அந்த மழை நீரை வடிவதற்காகவும் இந்த மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வரும். இந்த மழையில் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட முடியவில்லை. அவர்களால் இந்த மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பணியினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் அதிகப்படியான பாதிப்பினை ஏற்படுத்தும் என தெரிய வருகிறது. அர்ச்சனி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.